ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம். இதற்கு முன்பாக யாருமே இதை போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்க வாய்ப்பே கிடையாது. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சரிங்க, எஸ்ஐஆரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண வந்திருக்கீங்களே, அந்த எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க சார். அப்படின்னா என்ன எஸ்ஐஆர்? எஸ்ஐஆர்னா என்னன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாதியா. எஸ்ஐஆரை பத்தி என்னன்னு அப்ப எதுக்கு வந்தீங்க? என்னன்னு தெரியாம நாங்க விஜய் வந்திருக்காரு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நாங்க வந்திருக்கோம் எல்லாரும். எதுக்காக இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தான்னு முதல்ல தெரியுமா உங்களுக்கு? டிவி கட்சி பார்த்து பயந்து. என்னடா சொல்றா? நான் தமிழக அரசை பார்த்து கேக்குறதுன்னா ஏன் எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு பயம்? இங்க ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த எஸ்ஐஆர், வேற எதுவும் கிடையாது. ஏன்னா ஓட்டு போட தெரிஞ்சு போயிடும் யார் ஜெயிப்பாங்கன்னு. இவரு ஜெயிச்சிருவாங்கன்ற பயம், அந்த பயத்துக்காக மட்டும்தான் இந்த எஸ்ஐஆர். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. ஒன்லி திமுக. எஸ்ஐஆர் கொண்டு வந்தது யாருங்க? திமுக. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. நான் ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன் தலைவர் ஸ்டாலின் அவர்களே, நான் உங்களே ஒண்ணு கேட்டுக்கிறேன். எங்க மேல எந்த இதுமே தப்பு இல்லாதனால எப்படியாவது ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்களும் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி நடத்தல, அப்பெல்லாம் ஏன் இல்ல? இப்ப மட்டும் எதுக்காக கொடுக்குறீங்க? ஏன் தமிழக வெற்றி கழகம் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த சட்டத்திட்டம் எல்லாம் வருமா? அப்போ இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தது திமுகன்னு சொல்றீங்க? விர்ச்சுவல் வாரிசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். விர்ச்சுவல் வாரிசு என்ன பண்ணுமா, அவங்க ஏரியால இருக்கக்கூடிய தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாத்துக்கும் இந்த ஃபார்மை வந்து ஃபில் அப் பண்ணி பிஎல்ஓ ஆபீசர் கொடுத்து வாக்குகளை உறுதிப்படுத்தணும். விர்ச்சுவல் வாரிசுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு. உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு, பழகினவங்களுக்கு பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க தயவு செஞ்சு கொடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம ஜென்சி கிட்ட நீங்க செஞ்சு கொடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம ஜென்சி கிட்ட நீங்க செஞ்சு கொடுங்க. புதிதாக வரக்கூடிய வாக்காளர்களுக்கு ஃபார்மே கொடுக்க மாட்டாங்க. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் சொல்றாரு, இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகுதான் ஒரே நாள்ல 3 கோடி பேருக்கு வந்து இந்த வீடியோ போய் சேர்ந்துருச்சான். நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொளி கிட்டத்தட்ட நேத்து மட்டும் 3 கோடி பேரை ரீச் பண்ணிருக்கு. யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. அந்த வீடியோ மொத்தமே இதுவரைக்கும் 26 லட்சம் பேர் பார்த்திருக்கான். ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. கோடி பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு அதை ஒரிஜினா. நீங்க வளர்ந்த அளவுக்கு ரீல் விடுறது. வாயாலே வட சுடுவார் நன்றாக, வாயாலே வட சுடுவார். கடந்த 1 வாரமா கதறிட்டு இருக்காங்க திமுக. ஆதவர்ஜுனா. ஓஹோ, இப்படி ஒரு நினைப்பாடா உனக்கு? இப்ப நாடு முழுக்க ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்னது? நாய்க்கடி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு தாசில்தார் ஒருத்தர நாய் கடிச்சு. நான் ஒரு தாசில்தார தான் கடிச்சேன், இன்னைக்கு தமிழ்நாடே என்னை பத்தி பேசிட்டு இருக்குது அப்படின்னு அந்த நாய் வந்து ஒரு மிதப்புல சுத்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்றது? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஜென்மத்திலாவது மனுஷனா போறங்கடா போடா. மற்றபடி அதான் மாஸ்க் படம் நாளானைக்கு ரிலீஸ் ஆகுது, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் காலேஜ் இருக்கா? சமத்தா எல்லாரும் ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு வரணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் அப்போ போய் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. எனக்கு தெரியாது முதலாளி, என் தலைவனை நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும். உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம். ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், என் தலைவன் என்னை பார்க்கணும், அந்த முகத்தை நான் பார்க்கணும். உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸ் கொடு, வேலை கொடு, இல்லைன்னா எனக்கு என் தலைவன் இருக்கிறான், நான் அங்க போய் பார்த்துக்கிறேன். இத பெரிய மனுஷனுக்கும் சல்லி வித்தியாசம். நிச்சயமா நீதி வெல்லும் ஒரு தேதி. கொஞ்சம் தானே வெந்திருக்கும் மிச்சம் வேகட்டும்.
அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா. கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன். ஊழலை பத்தி தலைமை ஒழுங்கா இருந்தாதான் அடிமட்டத்துல எல்லாம் சரியா இருக்கும், இப்படி எல்லாம் பேசிருக்காருல்ல. இது விளம்பரத்துக்காக பேசல, ஆத்மார்த்தமா தான் பேசிருக்காரு இல்லையா? கண்டிப்பா சார். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எப்பல இருந்து இந்த ஊழல் இருக்கு? எப்பல இருந்து இந்த ஊழல் இருக்கு? இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஊழல் தானே சார் எங்களை எப்பல இருந்துன்னு கேக்குறேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒரு 10 ஆண்டுகள் இருக்குங்களா? ஒரு 10 ஆண்டுகள் இருக்குங்களா? ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ. 10 ஆண்டு இருக்கு அப்படின்னா 2011 போய் அதிமுகவுக்கு குரல் கொடுத்தாரு, வாய்ஸ் கொடுத்தாரு. அப்பெல்லாம் தலைமை ஊழல் எல்லாம் இல்ல. பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. அப்போ இருந்துச்சா? தளபதி கிட்ட தான் நீங்க கேட்கணும். அதை நீங்க தளபதி கிட்ட தான் சார் கேட்கணும். அவர் சார்பா கேட்கல, உங்க கருத்து கேட்கறேன். அவரோட கருத்து உங்கள்ட்ட நான் கேட்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறேன். தளபதி கிட்ட தான் சார் கேட்டு சொல்லணும். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. எம்ஜிஆருடைய வாழ்க்கையை கொண்டு போய் நீங்க உட்காருங்க. நீங்க என்ன வீட்டு விட்டு வெளியே வரீங்களா? சினிமா ஒரு 66 படம் நடிச்சிருக்கீங்க. எம்ஜிஆர் 136 படம் நடிச்சிருக்காரு. எதுவுமே கிடையாது. ஆனா இவர் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லி எம்ஜிஆர் ஸ்டைல் உனக்கு. டேய், உன் மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு, அப்படியே ஜனங்கட கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க. திரைப்படங்கள்ல சீரட் அடிக்க மாட்டாரு, திரைப்படங்கள்ல மது இருந்த மாதிரி காட்சி ஈடுபட மாட்டாரு. நீங்க திரைப்படம் வந்தாலே அப்படி நீங்க பாடுவீங்க. ஆனா எம்ஜிஆர் கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. இல்ல அவரு நீங்க வந்து தொட்டப்பட்டா ரொட்டு மேல முட்டை போரட்டா, அவர் தூங்காதே தம்பி தூங்காதே என்று பாட்டு பாடி மாணவர்களை இளைஞர்களை உசுப்பினாரு. நீங்க டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாடுவோமா உள்ள வில்லாடா. அவரோட எந்த இடத்துல உங்களை ஒப்பிட முடியும்? எப்படான்னு தெரியுற நீ? அன்றைக்கு ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை 83 ரூபா. எவ்வளவு தெரியுமா கொடுத்தாரு? 75,000 ரூபாய் கொடுத்தாரு. இன்றைய மதிப்புக்கு ஒரு 80 கோடி ரூபாய் வரைக்குமான பணம் யாராவது கொடுப்பாங்களா? நிதியா கொடுப்பாங்களா? ஈழத்தமிழருக்கு நீங்க எவ்வளவு நிதி கொடுத்தீங்க? தாங்க மாட்டீங்கடா. இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. 100 ரூபா தானே, 100 ரூபா தானே. எச்சிக்கலர் நாயிடா. யாரை சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை செல்லவனா, அழகு சுந்தரமாச்சே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.